ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முத்துப்பாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம முத்துப்பாண்டி தனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருப்பாங்க சவுந்தரபாண்டி கிட்ட. அதே மாதிரி சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டிக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம இசக்கியோட கடைக்கிட்ட வராங்க. அங்கே சண்முகம் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இல்லை சண்முகம், உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன். என்னென்ன பார்க்குற, என் புள்ள முத்துப்பாண்டி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான், நல்லபடியாக கல்யாணத்தில் கலந்து கொண்டு என் பிள்ளைய வாழ்த்திட்டு போங்க அப்படின்னதும் இசக்கியிலேருந்து பரணி வரைக்கும் எல்லாரும் செம அதிர்ச்சியாகிறாங்க. அப்பா, என்னப்பா நீ பேசிட்டு இருக்க, அவன் தான் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கான்னா, இந்த ஊருக்குள்ளேயே பெரிய மனுஷன் தானே நீ, இதெல்லாம் பார்த்து என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா அப்படின்னது. எல்லாம் சத்தம் போடாத, இவளை தான் ஒழுங்கா நம்ம வீட்டில் வாழ சொன்னோம்ல, அதை விட்டுட்டு இப்படி அவன் அண்ணன் பின்னாடி அழைச்சிட்டு போனா என் பிள்ளை வேற ஒரு கல்யாணம் பண்ணத்தான் செய்வான். அதனால இந்த கல்யாணத்தை எந்த கும்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. கண்டிப்பா நான் குறிச்சு தேடிப்படி என் பிள்ளைக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும். விருப்பம்னா சாப்பிட்டு என் பிள்ளைய வாழ்த்திட்டு போங்க. இங்கே பாருல சண்முகம், கண்டிப்பாக நீ வரணும். எடக்கு முடக்க எதுவும் வேலை பார்த்த அவ்வளோதான் அப்படின்னதும், என்ன மாமா பேசிட்டு இருக்க, சொல்ல போனால் என் தங்கச்சி புருஷன், அது மட்டும் இல்லாமல் என் மாமனோட பையன், எப்படி பார்த்தாலும் அவன் என்னோட மச்சான். என் மச்சான் கல்யாணத்தில் நான் வாழ்த்தாம வேற யாரும் வாழ்த்துவா, கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். இல்லை இசக்கி, நான் சொல்றது சரிதான் இல்லை போ என்ன அப்படின்னதும் இசக்கியால வாய் கூட திறக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வேதனைப்பட்டு இருக்காங்க. ஆமா அண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியுதுல, எதுக்காக சண்முகம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சவுந்தரபாண்டியும் சரி, இங்க பாருல சண்முகம், நீ என்ன கிடைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. அப்படி மட்டும் தடுத்து நிறுத்தலான்னு நினைச்சேன், கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னது. இங்க பாரு மாமா, எதுக்கு நான் இந்த கல்யாணத்தெல்லாம் தடுத்து நிறுத்த போறேன், தாராளமா என் குடும்பத்தோடய உன் பிள்ளைய வாழ்த்திட்டு போறேன், போதுமா அப்படின்னதும் சவுந்தரபாண்டியும் ரொம்ப மகிழ்ச்சியில, என் பையன் கல்யாணம் எப்படி மட்டும் நடக்கும்னு பாரு அப்படின்னுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப வேதனையில இருந்துட்டு இருக்காங்க நம்ம இசைக்கு. அப்பன்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பரணி சண்முகத்தை அந்த இடத்துல வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க. டேய், நீ எல்லாம் என்ன மனுஷன்டா, நீ இப்படி எல்லாம் நடந்து பண்ணு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், ஏய் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் தாம்டம்னு வச்சுட்டு இருக்கீங்க, என்னடா பேசிட்டு இருக்கு முட்டாள்தனமா. இங்க பாரு, அன்னைக்கு அவனா வழியா இசைக்கு கூப்பிட்டான். இப்போ நீ அனுப்பாததால எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தியா. கடைசியில இன்னொருத்தி களத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்திருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ ஒருத்த மட்டும்தான். நீ மட்டும் அவன் கூப்பிட்ட அன்னைக்கு இசக்கியை நல்லபடியாக அவன் கூட அனுப்பியிருக்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சண்முகம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இசக்கி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இல்லை இசக்கி, இப்போ நீ எதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க, இங்க பாரு, நீ அழுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல, நீ அழாத அப்படின்னதும், என்னடா பேசிட்டு இருக்க, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க பாரு, இவ்வளோ நாளா அவன் உனக்காகத்தான் பொறுமையா இருந்துட்டு இருக்கா, இல்லைன்னா இந்நேரம் கண்டிப்பா அவன் அண்ணன் பின்னாடி போயிருப்பா அப்படின்னு, அவன் முத்துப்பாண்டி பின்னாடி போயிருப்பா அப்படின்னதோ. இல்லை இசக்கி, இந்த பரணி சொல்றது நிஜமால அப்படின்னு நம்ம சண்முகம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்னா அப்படின்னதும், சரியில்லை இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு உனக்காக கடைசி வரைக்கும் அவன் போராடி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நீ வரலன்னு தெரிஞ்சதும் அடுத்தவ கழுத்துல தாலி கட்டுற புத்தியோட இருக்கா பாத்தியா. இப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவையால, நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. உண்மையிலேயே அவன் உண்மையில உண்மையான காதலோட இருந்திருக்க, கடைசி வரைக்கும் உனக்காக போராடி இருக்கணும். அப்பவும் நானே அவன் கூட உன்னை அனுப்பி வச்சிருப்பேன்ல, ஆனா ஒரு 2-3 நாள் உனக்காக போராடிட்டு கடைசி கட்டத்துல நீ இல்லைன்னா இன்னொருத்தையும் போரானே, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு வேணுமா அப்படின்னு அந்த இடத்துல சண்முகம் நம்ம இசக்கி கேட்டுட்டு இருக்காங்க. இசக்கியால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ